வணக்கம் மக்களே, சற்றுமுன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம். கூட்டணி ஆட்சி காராக நோ சொல்லும் எடப்பாடி, பின்வாங்கும் பாஜக திடீர் தகவல். இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அதிமுக பாஜக கூட்டணி அறிவிக்கப்பட்டதிலிருந்தே சர்ச்சைகளுக்கு குறையவில்லை. ஏப்ரல் 11ஆம் தேதி அன்று கூட்டணிக்காக கைகுலுக்கிய சமயத்திலேயே தமிழகத்தில் கூட்டணி ஆட்சி அமையும் என கூறி திரியை கொளுத்தி போட்டார் அமித்ஷா. அப்பொழுது உண்டான புகைச்சல் இன்னும் ஓயவில்லை. நேற்று கள்ளக்குறிச்சியில் நடந்த பொதுக்கூட்டத்தில் தனது உள் கிடக்கை மொத்தமாக போட்டு உடைத்திருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி. எங்களை யாராலும் கபலீகரம் செய்ய முடியாது. அதிக இடங்களில் வென்று அதிமுக தனிப்பெரும்பான்மையாக ஆட்சியை பிடிக்கும் என பாஜகவுக்கு நேரடியாக மெசேஜ் சொல்லியிருக்கிறார் எடப்பாடி. ஆட்சியில் பங்கு கொள்வது பல மாநிலங்களிலும் பாஜக முன்னெடுக்கும் யூகத்தையே ஆட்சியில் தங்களின் பிடி வலுவாக இருப்பதற்கும் அந்த மாநிலத்தில் தங்களுடைய வளர்ச்சியை மேலும் உறுதி செய்வதற்கும் கூட்டணி ஆட்சியே வழி என்பது பாஜகவின் எண்ணம். ஆனால் தமிழகத்தில் இதுவரை கூட்டணி ஆட்சி என்கின்ற கதையாடலே பெரியதாக பேசப்பட்டதில்லை. 2006 முதல் 2011 ஆட்சி காலத்தில் சட்டமன்ற தேர்தலில் திமுகவுக்கு தனி மெஜாரிட்டி கிடையாது. கூட்டணி கட்சிகள் வெளியிருந்து ஆதரவு கொடுத்ததன் கருணாநிதி அந்த ஆட்சி காலத்தில் நிறைவு செய்தார். மைனாரிட்டி திமுக என ஜெயலலிதா அந்த ஆட்சியின் மீது கடும் விமர்சனங்களை கூட முன் வைத்திருக்கிறார். அதே மாதிரி அதிமுகவும் தங்களின் தேர்தல் வரலாற்றில் கூட்டணியாக ஆட்சி அமைத்ததே இல்லை. 2011இல் அதிமுகவோடு விஜயகாந்தின் தேமுதிக கூட்டணி அமைந்தது. திரை நட்சத்திரமாக 2026 சட்டமன்ற தேர்தல் மற்றும் 2009 நாடாளுமன்ற தேர்தலில் கணிசமான வாக்கு வங்கியை நிரூபித்து காட்டிவிட்டு அதிமுக கூட்டணிக்கு வந்திருந்தார் விஜயகாந்த். அப்பொழுதும் அவர் எதிர்க்கட்சி தலைவராகத்தான் ஆக முடிந்தது. ஆட்சி அதிகாரத்தில் பங்கை பெற முடியவில்லை. கடந்த ஆண்டு தமிழக வெற்றிக் கழகம் என்ற பெயரில் புதியதாக கட்சி தொடங்கிய நடிகர் விஜய் தன்னுடைய முதல் மாநாட்டிலேயே ஆட்சி அதிகாரத்தில் பங்கு என பேசியிருந்தார். அதற்கும் முன்பாகவே விசிக தலைவர் திருமாவளவன் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு பெறுவதை பற்றி பேசி அது திமுக கூட்டணிக்குள் சர்ச்சையை கிளப்பியிருந்தது. திருமாவளவன் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு வேண்டும் என குரலை உயர்த்தினாரே தவிர கூட்டணிக்குள் அதை ஒரு டிமாண்டாக இன்னும் எடுத்து வரவில்லை. காங்கிரஸ் தரப்பிலிருந்து அவ்வப்போது கூட்டணி ஆட்சி என்கின்ற குரல் எழுந்து அப்படியே அமைதியாகி விடுகிறது. ஆனால் தேசிய ஜனநாயக கூட்டணியில்தான் பாஜக கூட்டணி ஆட்சி என்பதனை ஒரு அதிகாரத்துடனும் ஆதிக்கத்துடனும் முன்வைக்கிறது. அமித்ஷாவே மீண்டும் அதை பற்றி பேசிக்கொண்டிருக்கிறார். ஏப்ரல் 11ஆம் தேதி கூட்டணியை அறிவிக்கும் பத்திரிகையாளர் சந்திப்பிலும் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைக்கும் என்று எடப்பாடியை மேடையில் வைத்து கொண்டே பேசினார். அப்பொழுதே அமித்ஷாவின் பேச்சு சர்ச்சையானது. உடனே தமிழ்நாட்டில் கூட்டணி ஆட்சிக்கு இடமே இல்லை என தம்பிதுரையை வைத்து பதில் கூறினார் எடப்பாடி. ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பில் அமித்ஷா கூறியதை நீங்கள் தவறாக புரிந்து கொண்டு விட்டீர்கள். தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சியை பிடிக்கும் என்றுதான் கூறினார் என காமா போட்டு பேசி அமித்ஷாவின் பேச்சுக்கு புதிய உரை விளக்கம் கொடுத்தார் எடப்பாடி. இடையில் பாஜகவின் முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை புகுந்து தமிழகத்தில் அமையப்போவதை நான் கூட்டணி ஆட்சி என்று சொல்ல மாட்டேன், பாஜகவின் ஆட்சி என்றே சொல்வேன் என மொத்தமாக அத்தனை பர்னிச்சரையும் உடைத்து காலி செய்தார். இந்த கலேவரத்தில் தற்பொழுதைய பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் மட்டும் கொஞ்சம் நிதானமாகவே பேசினார். தமிழகத்தில் எடப்பாடி பழனிசாமி தலைமையில்தான் ஆட்சி அமையும் என உறுதியாக கூறினார். பாஜகவின் 2ஆம் கட்ட தலைவர்கள் செய்தி தொடர்பாளர்கள் சிலரும் அமித்ஷா பேசியது தவறாக புரிந்து கொள்ளப்பட்டது என்றே மெயின்டைன் செய்து வந்தனர். ஆனால் சில நாட்களுக்கு முன்பு அமித்ஷா தமிழகத்தை சார்ந்த 2 நாளிதழ்களுக்கு பேட்டி அளித்தார். அதில் கூட்டணி ஆட்சிக்கு தான் அதில் பாஜக அங்கம் வகிக்கும் என நெற்றி பொட்டில் அடித்தார் போல கூறியிருந்தார்.
கூட்டணி ஆட்சி பற்றி சர்ச்சை ஓடிக்கொண்டிருக்கிறது. அதிமுகவினர் கூட்டணி ஆட்சி என்பதனை ரசிக்கவில்லை என்பதால் முழுமையாக தெரிந்த பிறகுதான் அமித்ஷா அந்த பேட்டியை கொடுத்திருக்கிறார். எனில் பாஜகவின் அகில இந்திய தலைமையும் அமித்ஷாவும் கூட்டணி ஆட்சிதான் என்பதில் உறுதியாக இருப்பதை உணர முடிகிறது. அமித்ஷாவின் பேட்டிக்கு பிறகு அதிமுகவிடமிருந்து வலுவாக ரியாக்ஷன் எதுவும் வரவில்லை. இந்த நிலையில் நேற்று கள்ளக்குறிச்சியில் நடந்த பொதுக்கூட்டத்தில் இது சம்பந்தமாக வாய் திறந்திருக்கிறார் எடப்பாடி. எங்களை யாராலும் கபாலீகரம் செய்ய முடியாது. அதிக இடங்களில் வென்று தனிப்பெரும்பான்மையோடு அதிமுக ஆட்சி அமைக்கும் என பேசியிருக்கிறார். அமித்ஷாவின் பேட்டிக்கு மைக்கின் வழி எடப்பாடி பழனிசாமி கொடுத்திருக்கும் பதிலாகத்தான் இந்த பேச்சு பார்க்கப்படுகிறது. இது சம்பந்தமாக பேச நமது அம்மா இதழின் ஆசிரியர் கல்யாண சுந்தரத்தை தொடர்பு கொண்டோம். கூட்டணி ஆட்சி கிடையாது என்பதனை பொதுச் செயலாளர் தெளிவாக கூறிவிட்டார். அதில் நாங்கள் உறுதியாக இருக்கிறோம் என்று தொடங்கிய கல்யாண சுந்தர், தமிழகத்தில் அதிமுக கூட்டணி பெருவாரியா இடங்கள் வெல்லும், அதிமுக கூட்டணி தலைமையில் ஆட்சி அமையும். இதனை பாஜக மாநில தலைவர் நயனா நாகேந்திரன் உறுதியாக கூறிவிட்டார். அப்படியோ பாஜகவுக்கு கூட்டணி ஆட்சி மீது விருப்பம் இருந்தால் தேர்தல் உடன்படிக்கையின் போது அவர்கள் அதை வெளிக்காட்டட்டும். நாங்கள் பேசி தீர்த்து கொள்கிறோம். திமுக கூட்டணி வலுவாக இல்லை. கம்யூனிஸ்டுகள் ஆட்சிக்கு எதிராக போராடுகிறார்கள். மதிமுக அதிக இடங்களை கேட்கிறார்கள். டி பண்ணுக்காக வேலை செய்ய மாட்டோம் என தீர்மா பேசியிருக்கிறார். அவர்களின் கூட்டணி வலுவாக இல்லை. அதை மறைக்க அதிமுக கூட்டணியை பற்றி திமுக எதையாவது கிளப்பிவிட்டு கொண்டிருக்கிறது என முடித்தார். எடப்பாடி பேசியதை நீங்கள் முழுமையாக கவனிக்க வேண்டும். பாஜக அதிமுக கூட்டணி வெல்லும் என்று அவர் பேசுகிறார். ஆக கூட்டணியில் எந்த குழப்பமும் இல்லை. கூட்டணி ஆட்சியை பற்றி சர்ச்சையெல்லாம் இப்பொழுது தேவையில்லை என்று கூறினார். பாஜக மாநில துணைத் தலைவர் கரு நாகராஜன் உடன்படிக்கையின் போது பார்க்கலாம் என்கின்றது அதிமுக தரப்பு. இப்பொழுதைக்கு இந்த சர்ச்சை தேவையில்லை என்கின்ற பாஜக தரப்பு. இந்த விவகாரத்தில் வெள்ளை கொடி காட்ட போவது யார் என்பதனை பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த ஒரு தகவல் அரசியல் வட்டாரங்களில் பெரும் பரபரப்பாகவும் விறுவிறுப்பாகவும் பேசும் பொருளாக மாறியிருக்கிறது. மேலும் இந்த ஒரு தகவலை குறித்த பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் கமெண்ட் மூலமாக தெரிவிக்கலாம். இதுபோன்று நீங்கள் அரசியல் சார்ந்த நிகழ்வுகளாம் தினசரி தெரிந்து கொள்ள நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே. நாம் அடுத்தடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி.